இல்லீகல் இமிகிரண்ட்ஸுங்க இந்த மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து, அந்த தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த மைக்ரண்ட்ஸ் இப்போ இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் குறைஞ்சிருக்காங்களா, இல்லைன்னா அதே அளவு தான் இருக்கிறாங்களா? ஏன்னா கலிஃபோர்னியா உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டம்லாம் நடைபெற்று துப்பாக்கி சூடுற அளவுக்குலாம் அது போச்சு. அந்த போராட்டத்தின் வீரியம், அந்த அமெரிக்காவில் அந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து மக்களே வீதியில் இறங்கி போராடினாங்களா? இப்போ அவங்களுக்கான கட்டுப்பாடுகள் வந்து குறைஞ்சிருக்கா சார், இல்லைன்னா அதே கட்டுப்பாடுகள் தான் நீடிக்குதா மைக்ரண்ட்ஸ்க்கான கட்டுப்பாடு? இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கொஸ்டின். அமெரிக்காவில் கடந்த 3 மாதமாக ஒருவர் கூட உள்ள வரல. ஒருவர் முடியல. மெக்சிகோ பார்டர் இருக்குல்ல, ஆமா, அப்ப நூத்துக்கணக்கான உள்ள வந்துட்டே இருப்பான். உள்ள வந்த உடனே அமெரிக்க ஜனநாயக நாடுங்கிறதுனால அவனுக்கு தனியா ஒரு கேம்ப் கொடுத்துருவாங்க. இப்ப அந்த பார்டர் யாருமே வரல. அது மட்டுமல்ல, லாஸ் ஏஞ்சலஸ், கலிபோர்னியா மாநிலத்தில், டெக்சாஸ்ல, நியூயார்க்ல, புளோரிடாவில் இங்க இருக்கிற ஸ்பானிஷ் பேசுகின்ற மக்கள் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வெளில வர பயப்படுறாங்க. எல்லாரையும் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அதனால அது அமெரிக்க மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு. இப்ப நீங்க கடத்தரில் போறீங்க அப்படின்னா நிறைய லேபர் பார்ப்பீங்க. அவங்களுக்கு வந்து விசா இருக்காது, டாக்குமெண்ட் இருக்காது. அவங்க எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காரு அவரு. ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவிலிருந்து அந்த வெளியேற்றப்படும் நபர்கள், ஏன்னா இந்தியர்களை கூட கைவிலங்கிட்டு அந்த தனி விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். ஆனால் அது இப்போது அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இமிகிரண்ட்ஸ் வந்து உள்ள நுழைய முடியல. அதற்கு அடுத்த கட்டமாக தான் இந்த வரி விதிப்பு. முதல்ல இமிகிரண்ட்ஸு, அந்த மைக்ரண்ட்ஸு, அது பின்னர் வந்து இந்த வரி விதிப்பு. இதற்கு அடுத்து என்ன சார் அமெரிக்கா பண்ண போகுது? நம்ம இன்னும் அடுத்த சிக்கல் என்ன எதிர்கொள்ள? இதுவே கேயா போயிடுச்சுங்க. இது போக போக இன்னும் நிறைய இருக்கும். இப்ப உங்கள்கிட்ட பேச பார்த்து ட்ரம்ப் பேசியிருக்காரு, நாளைக்கு மாத்துங்கிறாரு. இன்னொன்னு என்ன பண்ண போறாரு தெரியல. இந்த டாக்ஸேஷன் திரும்ப மாத்த போறாராமா? இது இல்ல, மாத்தறது இல்ல, திருப்பி நிறைய வரி விதிப்பாரு, மேலும் வரி விதிக்க போறான். தொடர்ந்து இது போன்ற இந்த பொருளாதார அதாவது மாற்றங்கள் எல்லாம் வரி விதிப்பு பொருளாதாரத்தை சார்ந்துதாங்க உலக பொருளாதாரம் சார்ந்திருக்கு. இதுக்கு இன்னும் நீடிக்க நினைக்கிறீங்களா? எக்கானமியும், சைனீஸ் எக்கானமியும், ஜாப்பனீஸ் எக்கானமியும் இந்த உலக பொருளாதாரத்தை மாற்றி வல்லமை பெற்றவை. அதனால இந்த உலக பொருளாதார சந்தையில ஒரு சப்ளை செயின்ல பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் தி எக்கானமி. அந்த எல்லா தொழில்களுமே பாதிக்கப்படுங்கிறாங்க சார். அப்போ ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. நிறைவாக கேள்வி சார், வாஷிங்டன் சார்ட்ட ஒரு நிறைவாக்கு ஒரு கேள்வி. இதுவரை இந்த உலக வரலாற்றிலும் அமெரிக்காவின் வரலாற்றிலும் அந்த நாட்டின் அதிபர் கூறக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அல்லது ஒரு அறிக்கை அல்லது ஒரு அறிவிப்பு என்பது வந்து அது ஒரு மிகவும் ஒரு கட்டளை வாக்கியமாக உலகம் முழுவதும் அது மதிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி அறிவிப்பாக அந்த அமெரிக்க அதிபரோட ஒவ்வொரு பேச்சு, வார்த்தை, உரை, அறிவிப்புகள் உலக மக்களால் மதிக்கப்பட்டது, அமெரிக்க மக்களாலும் அது மதிக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரை நேற்று என்ன பேசுகிறாரோ அதை மாற்றி இன்று பேசுவது, இன்று பேசுவதற்கு மாறாக இன்னொரு நாள் பேசுவது, இது ஒரு மாதத்திற்கு முன்பு பேசியதை மறுநாள் வேறு விதமாக பேசுவது, பல நாட்டு அதிபர்களை கேலியும் கிண்டலுமாக பேசுவது உள்ளிட்ட இது போன்ற இந்த அணுகுமுறை நமது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பஞ்சாயத்து தலைவரின் பேச்சு போல ஒரு அமெரிக்க அதிபரின் பேச்சு, நடவடிக்கைகள் இருப்பதை அந்த நாட்டு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்களா? அது என்ன மாதிரியான பிம்பமாக அதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை அந்த நாட்டு மக்கள் பார்க்குறாங்க? அதாவது அடிப்படையில் அமெரிக்க மக்களுக்கு நான் உனக்காக உழைப்பேன், மீண்டும் அமெரிக்காவை பலப்படுத்துவேன், அமெரிக்காவில் இருக்கின்ற வந்தேரிகளை குறிப்பாக இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வெளியேற்றுவேன், இங்க இருக்கிற வேலையை உனக்கு வாங்கி தருவேன், அது சொன்னதனால தான் மக்கள் அவர் ஓட்டு போட்டு வரவழைச்சிட்டாங்க. சரி, இப்போதே ஒரு நடவடிக்கைகள் ஏட்டி போட்டி இருக்கிறதா கூட இல்ல அந்த ஸ்டாச்சர் இப்போ அந்த மரியாதை இருக்கா? இப்போது ட்ரம்புக்கு மரியாதை இருக்கான்னு கேட்குறேன் அந்த மக்களிடையே. நிச்சயமா இருக்கு. ஆனா பாருங்களேன்,
இந்தியா மாதிரியே தமிழ்நாடு மாதிரியே ம் 50% அவர் ஆதரிக்கிறாங்க, ஆ 50% அவர் வெறுக்கிறாங்க. ஓ சரி ம் அதை பத்தி அவர் கவலைப்படல. ஓ ம் என்னை பொறுத்தவரை ம் அமெரிக்க நாளே கண்ட்ரி முன்னேற்றம் ஃபர்ஸ்ட். பண்ணிக்கிறோம் ஓகே சார் ம் இந்த இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக ம் நான் வரி விதிப்பேன், ம் இங்க இருக்கிற வேலைகளை உங்களுக்கு வாங்கி தருவேன். அப்படின்னு பண்ணுறாரு இப்ப கடந்த 10-15 ஆண்டுகளா மேனுஃபேக்சரிங் யூனிட் ம் குறைஞ்சிருச்சு. ம் அதை பலப்படுத்துவேன், ம் நிறைய மேனுஃபேக்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே அது எல்லாமே நாட்டு மக்களின் நலனை இப்ப அப்படிதான் முன்னிறுத்தி அமைய தான் போகுது. இந்த மாற்றங்கள்னு அவர் சொல்றாரு அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே கரெக்ட். ஓகே ஆனா மக்களுக்கு வருத்தம் இருந்தா கூட ஆ நன்றி சார் அடுத்த 4 ஆண்டுகள் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே நன்றி சார்